கொழும்பில் வெடித்த போராட்டம் நாடு முழுவதும் மூடப்பட்ட பாடசாலைகள் நாளைய தினமும் முடக்கப்படும் பாடசாலைகள் அமைச்சரவை கூட்டத்திற்கு அவசர அழைப்பு விடுத்துள்ள ரணில் காலி முகத்திடல் போராட்டத்தின் இரண்டாம் கட்டம் எச்சரிக்கும் மனோர தரப்பு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க போராட்டம் நாளையும் தொடரும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடாத்தப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் சங்கத்தினால் கொழும்பில் இன்று அதிபர் செயலகம் நோக்கி சென்ற ஆர்ப்பாட்டத்தின் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நேர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளனர். காவல்துறையினரின் இந்த நடவடிக்கையை கண்டித்து நாளைய தினம் இந்த பணிப்புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. சம்பள முரண்பாடுகள் உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சுகஈன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் இலங்கை ஆசிரியர் சங்க தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள் கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து கொழும்பு லோட்டஸ் வீதி வரை ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை கலைக்கு காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரைகளை பிரயோகித்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு லோட்டஸ் வீதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆசிரியர் போராட்டத்தின் மீது நீர் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த ஆசிரியர் போராட்டத்தினால் நாட்டில் இன்றைய தினம் மொத்தமாக 10,026 அரசு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினமும் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இந்த நிலையில் சுகவீன விடுமுறையை அறிவித்து ஆசிரியர் சங்கத்தினர் இன்று பிற்பகல் கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். அத்துடன் அதிபர் ஆசிரியர்களின் போராட்டத்தின் போது கொழும்பின் பிரதான வீதிகளுக்கு தடையை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் நிதியமைச்சு, அதிபர் செயலகம், மத்திய வங்கி, அதிபர் மாளிகை ஆகியவற்றுக்குள் அத்துமீறி நுழைய வேண்டாம் எனவும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற தடையுத்தரவை மீறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து அதிபர் செயலகத்திற்கு பேரணியாக செல்ல முற்பட்டதை தொடர்ந்து நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க இன்று பிற்பகல் அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ இன்று நாட்டுக்கு அதிபர் விடுக்கவுள்ள விசேட அறிக்கை தொடர்பில் அமைச்சரவைக்கு அறிவித்ததாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் இந்த விசேட உரையின் போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பிலும் மக்களுக்கு தெரியப்படுத்த உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை இலங்கை மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஆற்றவுள்ள விசேட உரை தொடர்பான அறிவிப்பு இலங்கையின் அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிங்கள மக்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்னர் மஹிந்தவின் எடுபிடிகளான விநாயகமூர்த்தி முரளிதரனும் சிவனேசதுரை சந்திரகாந்தனும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அத்துடன் தமிழ் மக்களை விரோதிகளாக பார்க்கும் ராஜபக்சகளின் குடும்பம் மற்றும் அவர்களின் பினாமிகள் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு மாற்றம் இந்த வருட தேர்தலின் ஊடாக இடம்பெற வேண்டும் என ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எடுப்பார் என்று நம்புகின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் அந்த தீர்மானத்துக்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் என்று நம்புகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த சிங்கள தலைவர்
தலைவர்களில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க முக்கிய இடம் வகிக்கின்றார். அதேவேளை மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவர்களில் ரா சம்பந்தன் முக்கிய இடம் வகிக்கின்றார். இருவரும் தவிர்க்க முடியாத ஆளுமைகள். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எடுப்பார் என்று நம்புகின்றோம். அந்த தீர்மானத்துக்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் என்றும் நம்புகின்றோம். எனவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அமோக வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார். அதிபர் தேர்தலில் இம்முறை ரணில் விக்ரமசிங்க வரலாற்று வெற்றியை நிலைநாட்டுவார். தமிழ் பொது வேட்பாளர் பயனற்ற விடயம். அதை பற்றி பேசி நாம் அலட்டிக் கொள்ள விரும்பவில்லை. தேவையில்லாத விடயத்தை பேசி காலத்தை வீணடிக்க கூடாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் இரண்டாம் கட்டம் இந்த வருட இறுதியில் ஆரம்பமாகும் என தேசிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ளது. இதன்படி அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் என அந்த கட்சியின் உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக காலிமுகத்திடலில் கடந்த 2022 ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் காரணமாக முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் பதவி விலகியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தந்திரமான நெறியொன்று பதவிக்கு வந்ததாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சமத வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தந்திரமான நபர்களிடமிருந்து நாட்டை மீட்டு மனிதாபிமானத்துடன் செயல்படக்கூடிய ஒருவரை ஸ்ரீலங்காவின் அதிபராக தமது கட்சி நியமிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அதிபர் தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் அதிக உறுப்பினர்களுடனான நாடாளுமன்றம் அமைக்கப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் வருமானத்தை அதிகரித்து செலவை கட்டுப்படுத்தும் திட்டத்தை தமது கட்சி கொண்டுள்ளதாகவும் இதனை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு பாரிய சலுகைகளை வழங்க முடியும் எனவும் சமந்த வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலுக்கு முகம் கொடுக்காமல் அரசியல் அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கான இறுதி முயற்சியை மேற்கொள்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் GL பேரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். பாலின சமத்துவ யோசனை மீதான உயர் நீதிமன்ற நிர்ணயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நீதித்துறை மீது ஜனாதிபதி மேற்கொண்ட கடும் விமர்சனங்கள் மிகவும் ஆபத்தான மற்றும் கொந்தளிப்பான சூழ்நிலையை எடுத்து காட்டுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய பீரிஸ் அரசியலமைப்பிற்கு முரணாக ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை எப்படியாவது ஒத்திவைக்க ஜனாதிபதி மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் தமது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்தை முன்னெடுக்கும் ஜனாதிபதி விக்ரமசிங்கவை அடுத்த 3 மாதங்களுக்கு 8750 மில்லியன் ரூபாவை செலவழிக்க அனுமதிக்கும் சர்ச்சைக்குரிய முன்மொழிவுக்கு நாடாளுமன்றம் கடந்த வாரம் ஒப்புதல் அளித்ததாக பேராசிரியர் பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். லஞ்சம் வழங்குவதன் ஊடாக நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள விக்ரமசிங்க முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுமாறு கோருவதாகவும் முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்திற்கு பதவி நீடிப்பு வழங்குவது முழு நீதித்துறை அமைப்பையும் அளித்துவிடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் GL பேரிஸ் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.